Hi friends, welcome to Triple Painting Works. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வண்டி இந்த மஹேந்திரா புலேரோ, ஒரு பழைய மாடல் வண்டி, ஒரு விண்டேஜ் வண்டி. இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா பெயிண்ட் பாருங்கள், போன வருஷம் அடிச்ச பெயிண்ட் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருப்பாருங்க. ஏன்னா போன வருஷம் அடித்தது இந்த வண்டிக்கு டாங்க தான். ஸோ அதனால் பெயிண்ட்டு பொறுத்த வரைக்கும் பக்காவாக ஒரு வருஷம் ஷைனிங்காக இருப்பாருங்க அப்படியே. ஆனால் ஃப்ரண்ட்டு பானட்டில் தான் டென்ட் இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டு பானட்டில் ஏறி அந்த டிஎம்டி கம்பி சிமெண்ட்டு மூட்டெல்லாம் ஏற்றுவாங்க. அதனால் ஃப்ரண்ட்டு பானட்டில் டென்ட்டு, அதையும் இந்த வருஷம் வந்து பாடி ஃபில்லர் போட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டியில் கேபினில் பொறுத்த வரைக்கும் வேலை கம்மி தான். தொட்டியில் கொஞ்சம் சிமெண்ட் வேணுனாலும் அங்கங்கே சிமெண்ட்டு கரை அது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் மொத்தம் சேண்ட் பண்ணி பெயிண்ட் அடிக்க போகிறோம். பாருங்கள், தொட்டி பின்னாடிலாம் பாருங்கள், கொஞ்சம் சிமெண்ட் கரையாக இருக்குது. அது மொத்தமாக சேண்ட் பண்ணணும். மற்றபடி தொட்டியில் வந்து ஆங்கிள்லாம் சைடில் பற்ற வச்சுக்கிறாங்க. அதுக்கு ப்ரைமர் அடித்து பட்டி பார்த்து அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். உள்ளேயும் கொஞ்சம் சிமெண்ட்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் சேண்ட் பண்ணணும். அதெல்லாம் மொத்தமாக சேண்ட் பண்ணி பக்காவாக பெயிண்ட் அடிப்போம் ஃப்ரெண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாடி ஃபில்லெல்லாம் போட்டு ப்ரைமர்லாம் அடித்து ரெடி பண்ணியாச்சு வண்டியை. ஃப்ரண்ட்டு பானட்டில் பாருங்கள், ஆனால் டென்ட்டு ஃப்ரண்ட்டு பானட் ஃபுல்லாக. ஏன்னா அந்த மேலே ஏறி அந்த டிஎம்டி கம்பிலாம் லோட் பண்ணுவாங்க. டிஎம்டி கம்பி சிமெண்ட் மூட்டைலாம் மேலே கேரியரில். அதனால ஃப்ரண்ட்டு பானட்டும் டென்ட்டு. ஆனால் பானட் மாற்றலை. கிட்டத்தட்ட வண்டி வந்ததுலேருந்து ஒரு 15-16 வருஷமாக இதே பானட் தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பழைய பானட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். புது பானட்லாம் அந்தளவுக்கு லைஃப் வராது வாங்கி போட்டாலும். அதனால தான் பழைய பானட் வச்சு அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வண்டிக்கு பெயிண்ட் அடித்தாச்சு. பெயிண்ட்டு 2 கோட்டு பாருங்கள், ஷைனிங் பாருங்கள் பெயிண்டில். ஆனால் அந்த பானட்டில் டென்ட்டுலாம் இருக்குது. அந்த கிராக் மார்க் மட்டும் பாடி ஃபில்லெல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் டென்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பழைய பானட் அது. பானட்டும் ரிப்ளேஸ் பண்ணல. ஏன்னா ரிப்ளேஸ் பண்ணால் பானட்டில் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. ஸோ அதனால தான் பழைய பானட் அப்படியே ரெடி பண்ணி போட்டுக்கிறோம். பாருங்கள், ஒரு தார் மாதிரி இருப்பாரு வண்டி. ஃப்ரண்ட் அந்த பேனல் கேட்டின அப்புறம் ஒரு பழைய மாடல் வண்டிங்க இது. வண்டி ஓட்டம் சூப்பராக இருக்கும். வண்டியும் சரியான வண்டி இது. பாருங்கள், பெயிண்ட் அடிச்ச பிறகு பெயிண்டில் ஷைனிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கவர் பாருங்கள் இந்த அளவுக்கு. இதுதான் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ். அண்டு குவாலிட்டி மஸ்ட்டு. எங்களாண்ட எப்போவுமே குவாலிட்டியாக பண்ணுவோம். அப்படி பாருங்கள், பின்னாடி தொட்டிக்குள்ளே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அந்த ப்ளூ கலர் அந்த சைடு அந்த வளைய மாதிரி போட்டு அந்த பாடி கலர் அடிச்சுக்கிற மாதிரி. அது ஒரு சூப்பரான லுக்காக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த வண்டி புதுசாக ட்ரை பண்ணோம். ஃபுல்லாக ப்ளூ அடிக்காமல் பாதி ப்ளூ அடித்து பாதி வந்து அந்த க்ரீம் கலரு அந்த ரவுண்ட் ஷேப் போட்டு அதுவும் பக்காவாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பானட்டுக்கு அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டு பானட்டுக்கு அடிக்கும்போது வந்து பசங்க இருந்தாங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. பாருங்கள், ஃப்ரண்ட்டு பானட் அடிக்கும்போது அந்த ஷைனிங் பார்த்தீங்களா. ஃப்ரண்ட்டு பானட்டுக்கு வந்து பேஸ் கோட் அடித்தாச்சு. பேஸ் கோட் அந்த க்ரீம் கலர் அடித்தாச்சு. ஏன்னா எல்லோ கவர் ஆகிறதுக்கு. பாருங்கள், எல்லோ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அடிக்கும்போதே பாருங்கள், அந்த அடிக்கிற அந்த கன்று, பெயிண்ட் அடிக்கிற கன்று, அந்த கண்ணாடி பேப்பரு, பெயிண்ட் அடிக்கிறவர் எல்லாம் அப்படியே பக்காவாக தர்றாரு பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க். எங்கள் ஒர்க் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள் வண்டி அதே மாதிரி தரமாக பக்காவாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி ஒரு சூப்பராக ஒரு ஷைனிங்காக நல்லா ரெடி பண்ணுமா எங்ககிட்ட எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தரமாக பக்காவாக பண்ணிடலாம். எங்கள் கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்கள் வண்டி என்ன கலர்னு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டி எந்த மாதிரி வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கண்டிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பக்காவாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடுவோம் உங்களுக்கு. பெயிண்ட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணால் பக்காவாக இருக்கும் வண்டி. பாருங்கள், சிமெண்ட் லோடு ஏற்றுற வண்டி. இதுவே ஒரு வருஷம் இப்படி பாருங்கள், பெயிண்ட் நல்லா ஷைனிங்காக. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால நல்லா பக்காவாக இருக்குது வண்டி. பெயிண்ட்டும் அந்தளவுக்கு நல்ல பிராண்டட் குவாலிட்டியான பெயிண்ட்டு. ஸோ அதனால் வண்டி நல்லா ஒரு வருஷம் நல்லா லைஃப் வரும் பெயிண்ட்டு.
அதுக்கடுத்து இந்த ஃப்ரண்ட்டு பேனல்லாம் மாஸ்க் பண்ணியாச்சு. அந்த ஃப்ரண்ட்டு அந்த சென்டர் கிரில்லு அந்த ஹெட்லாம்ப் வர அந்த சைடு கப்பு அது ஃபுல்லாக மாஸ்க் பண்ணியாச்சு. ஏன்னா அது ஃபுல்லாக அந்த இந்த க்ரீம் கலர் வரும். அது போக அவுட்டர் மட்டும்தான் அந்த எல்லோ கலரு. அதுவும் ஒரு சூப்பரான லுக்காக இருக்கும் வண்டிக்கு. நம்ம ஒவ்வொரு வண்டியும் பண்ணும்போது நான் சொல்கிறது தான், எங்களுக்குன்னு தனி அடையாளம், தனி ஒரு அடையாளமாக இருக்கும். ட்ரிபிள் பெயிண்டிங் அதில் பெயிண்ட் பண்ணாலே எல்லா வண்டியும் ஒரு தனி அடையாளம். தோஸ்ட்லேருந்து டாடா ஏஸ்லேருந்து புலேரோலேருந்து எல்லா வண்டியும் ஒரு தனி அடையாளம் கொடுப்போம் நாங்கள். எங்கள் வண்டி எங்கே போனாலும் தெரியும் இது நாங்கள் பெயிண்ட் பண்ண வண்டி தான்னு. ஏன்னா அந்தளவுக்கு பக்கா ஷைனிங்காகவும் இருக்கும் வண்டி. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது நாங்கள் தான் பண்ணணுன்னு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பெயிண்ட் அடிச்சாச்சு. அடுத்து இது ரிமூவ் பண்ண அப்புறம் பாருங்கள் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. லுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்க. வண்டி ஒரு கார் மாதிரி இருக்கும் பார்க்க, ஃப்ரண்ட்டு ஃபீலு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா அடுத்து தரமான பக்காவான வீடியோலாம் போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போது பேப்பர்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் அவுட்புட் மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. அங்கே பாருங்கள் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஷைனிங் பாருங்கள். அண்ட் தென் அந்த சென்டர் அந்த ஹெட்லாம்ப் அந்த கப்புலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்தளவுக்கு பக்காவாக பேப்பர் ஒட்டி மாஸ்க் பண்ணி அடிச்சுக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக கைட்ட பார்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. வண்டி இப்போது டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது கொடுக்க. வண்டி டெலிவரிக்கு நாங்கள் தான் எடுத்து போய் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர்லாம் நாங்களே எடுத்து போய் டெலிவரி கொடுத்துடுவோம் வண்டியை. ஸோ வண்டியோட அவுட்புட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பக்காவாக இருக்குன்னு. ஷைனிங் எந்த அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி பின்னாடி பாருங்கள் அந்த ரவுண்டு ப்ளூ கலருக்கும் அந்த க்ரீம் கலர் வந்து பக்காவாக மேட்ச் ஆகுது பாருங்கள். இது ஒரு தனி லுக்காக இருக்கும் வண்டி. பின்னாடி பார்த்தாலும் லுக்காக இருக்கும், முன்னாடி பார்த்தாலும் லுக்காக இருக்கும், சைட்லேருந்து பார்த்தாலும் லுக்காக இருக்கும் வண்டி. ஏன்னா பெயிண்ட் அடித்தது ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ், அதனால் வண்டி பக்காவாக இருக்கும். பாருங்கள் தொட்டிலாம் பாருங்கள் நல்லா பக்காவாக இருக்குது பாருங்கள். கேபினில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புது வண்டி மாதிரி ஃபீல் கொடுக்குது பார்த்தீங்களா கேபின் இது. ஆனால் ஒரு 15-16 வருஷம் பழைய வண்டி. ஆனால் ஷைனிங் பாருங்கள் இதில் பக்காவாக இருக்குன்னு. இதுவும் அடுத்த வருஷம் வரைக்கும் பெயிண்ட் பக்காவாக இருக்கும். ஆனால் அந்த பானெட்டில் மட்டும்தான் அந்த ஒர்க்கு வரும். ஏன்னா பானெட் மேலே ஏறி நின்று அந்த கம்பி சிமெண்ட் முட்லாம் ஏற்றுறதுனால பானெட்டில் தான் ஒர்க்கு இந்த வண்டியில். மற்றபடி வண்டி ஃபுல்லாக ஒரு நீட் அண்ட் கண்டிஷன் பக்காவாக இருக்கும். பாருங்க ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக அசம்பிள் பண்ண அப்புறம் பக்காவாக இருப்பாருங்க. தனி லுக்கே கொடுக்குது அது. அந்த எல்லோ கலர் அண்ட் அந்த க்ரீம் கலரு போன டாடா ஏஸ் பண்ணோம். இதே மாதிரி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த வண்டி பண்ணோம். வண்டி பாருங்கள் வண்டி இப்போது டெலிவரி கொடுத்தாச்சு. வண்டி அந்த சிமெண்ட் கடைக்கார குடோனில் இருந்து விட்டாச்சு வண்டி டெலிவரி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக ஒரு கார் மாதிரி ஷோரூம் பீஸ் மாதிரி பக்காவாக நல்லா ஷைனிங்காக ரெடி பண்ணுமா எங்ககிட்ட எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தரமாக பக்காவாக ஒரு வருஷம் கேரண்டியோடு பக்காவாக கொடுத்துடலாம். பெயிண்ட்டு நல்லா மெயின்டைன் பண்ணால் ஒரு வருஷம் கேரண்டி பக்காவாக இருக்கும். நீங்கள் வண்டி அப்படியே மெயின்டைன் பண்ணால் அடுத்த வருஷம் எப்படி எஃப்சி அப்படியே பண்ணலாம். நீங்கள் டச்சப் மட்டும் பண்ணி அப்படியே பண்ணலாம். பெயிண்ட்டுக்கு 100% கேரண்டியாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எக்ஸாம்பிள் இந்த வண்டி தான். ஸோ கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்கு ஏற்றணும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ புக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டி ஏற்றுவாங்க தரமாக பக்காவாக ஒரு புது வண்டி மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல தரமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.